இது நாகார்ஜுனாவா? எப்போ? ஓ மை காட். ராஜசேகர் சாகுறப்போ தயாளு காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னாங்க யாருக்காவது தெரியுமா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். எஸ். ஸோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே ஸ்பெஷலாக சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தோணுற டயலாக்ஸ் என்னென்னு சொல்றீங்களா? வாழ்த்துக்கள். ஓ மை காட். எப்போ நான் பார்க்கலையே. ராஜசேகர் சாகுறப்போ தயாளு காதல் என்ன சொன்னா யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை ஜென்சி பசங்க கிட்ட ரஜினி சாரோட டைலாக்ஸ் எதுவும் கேட்டா இந்த மாதிரி அவர் வந்து இந்த ஏர்போர்ட்ல பேசுறதையும் கூலி படத்தோட டைலாக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஓஜி ரஜினி ஃபேன் கிட்ட ரஜினியோட டைலாக் என்னன்னு கேட்டா பர்டிகுலரா 80s and 90s கிட்ட போய் ரஜினி சாரோடைய டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பயங்கரமான லிஸ்ட் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஐ ஹோப் நம்ம ரெண்டு பேருமே அதுல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பீங்க ஒரு 90s கிட்டுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்டா நான் வந்து இது எப்படி இருக்கு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து என் வழி தனி வழி படையப்பா அது வந்து ஒரு மாதிரி அந்த படத்துல வந்து எல்லா ஸ்டைல் ஆகட்டும், டைலாக் ஆகட்டும், மேனரிசம் ஆகட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப காந்த சக்தியா இழுத்தது. பாஷா ஆகட்டும், அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல சூப்பர் ஸ்டார் அவருடைய படங்களுக்கு ஒரு பெரிய மாசான ஃபாலோயிங்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவர் பேசுற டயலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா கவனிக்கப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா 16 வயதினிலே, பைரவி டைம்ல அப்ப பேசின விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ட்ரேட்மார்க் செட் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு இது எப்படி இருக்கு அப்படின்றது இல்லாம கெட்ட பயசார் இந்த காலி 2 கை கால் எதுனாலும் பொழைச்சுப்பான் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து அன்னைக்கு ரூல் பண்ணுச்சு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி டைலாக்ஸ் பார்க்கும்போது ரஜினி சாருக்கு ஏகப்பட்ட டைலாக்ஸ் இருக்கு. நம்ம இந்த டைலாக் ஒரு வாரே வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே எஸ் ஓகே. ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ வழி தனி வழி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பேரை கேட்டதும் சும்மா அதிர்றது இல்ல. பராசக்தி ஹீரோடா, அதை விட்டுட்டீங்க. கண்ணா பன்னிகை தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். இந்த பழைய படங்கள்ல மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு ஏ கபாலி அப்படின்னு வந்து அந்த கபால் நினைச்சியாடா கபாலிடா. ஓகே கண்ணா இந்த வீக்கல் தும்மல் இதெல்லாம் அது ஒரு பெரிய இதுதான். நிறைய பேர் ட்ரை பண்ண ஒரு இது. தென் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான கை விட்டுருவான். ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் ஆண்டவன்ல இருந்து ஆண்டவன் முடிகிறான். ஓகே முடிச்சிட்டீங்க. ஓகே. சோ ஒரு ஒரிஜினல் 90s and 80s கிட்ட போய் பாக்குறப்ப இவ்வளோ விஷயங்கள் இத நம்ம பேசுனது இல்லாம கமெண்ட்ல கீழே அவங்களும் சொல்லுவாங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்களே, இதை விட்டுட்டீங்களே. டைம் டியூரேஷனுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டா வச்சுக்கிட்டோம் நான் நினைக்கிறேன். ஆமா. சோ ரஜினி சார் அப்படிங்கும் போது அஸ் 90s கிட்டா எனக்கு வந்துட்டு சன் டிவில படங்கள் பார்க்க ஆரம்பிச்சப்போ அவரோட படங்கள் தான் பிரதானமான ஒரு பிடித்த படமாவும் இருக்கும். பாஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பா, பாபா, சந்திரமுகி வரைக்கும் அப்படியே கட்டி ஆண்டு இருந்த மனுஷன் 90s. ஏன்னா அவர் படம் வந்தா அதுதான் டிவில டிஆர்பி ரேட்டிங். அப்படிங்கும் போது ஸ்டைல் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், ஒரு இன்ட்ரோ சாங் தத்துவம் சொல்றதுங்கிறது நம்ம தலைவர்கிட்ட தான் எல்லாருமே கத்துக்கிட்டோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அது அப்படி செட்பேக் பண்ணதே வந்து அவர் தான். அவர் வந்து அந்த ஒரு மாஸ் ஹீரோக்கான என்சைக்ளோபீடியானா அது அவர் தான். அவரோட கிராஃப் வராம மத்த எந்த அதுலயே அந்த சாங்லயே எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும், அப்பாவோட சொல் பேச்சு கேட்கணும், சொந்தக்காரங்களோட வந்து அது எல்லாத்தையும் என்ன இருந்தாலும் வேணும், சொந்தமும் பந்தமும் வேணும், அண்ணன் தம்பி இந்த மாதிரி எந்த உறவையும் நீ விட்டு கொடுக்காத, நல்லவன் ஆயிரு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, மொத்த தத்துவத்தையும் மொத்தமா சொல்லிடுவாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு வந்து பாஷால வந்து ராரா ராமையாவோட பாட்டுல வந்து முதல் எட்டி ஆடாதது விளையாட்டல்ல, 2ஆம் எட்டி கல்லாதது கல்வியும் இல்லவும் போது நான் சின்ன வயசுல யோசிச்சேன், ஓகே 24 வயசுல கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 4ஆம் வீட்டில் பிறகு குழந்தைகள் கல்யாணம் பண்ணல எனக்கு இப்ப தோணுது. Oh my God. எப்ப நடக்கும் தெரியல. பட் அவரு அந்த 8 பிரிச்சுட்டு போயிட்டாரு. நீ எந்த 8 இப்ப இருக்க நினைச்சுக்கோ. அதே மாதிரி
அந்த 100 வருஷம் மாப்பிள்ளை பாட்டு வந்து எந்த படம்? இல்ல பணக்காரன் பணக்காரன் அதுல வந்த பாட்டு தான் இப்ப டியூட்லயும் வந்திருக்கு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் ஏய் சொந்தம் எல்லாம் என்றும் காப்பிரைட் வருமா? அதான் சார் கொடுக்க மாட்டார். ஓகே, அது மாதிரி இப்ப வரைக்கும் அவரோட பாடல்களாகட்டும் தத்துவங்களாகட்டும் எல்லாமே நமக்கு வந்து இப்பயுமே இருக்கு. ஸோ சினிமாவை பொறுத்தவரைக்கும் ரஜினி சார் வந்து இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள அதிகப்படியா கொண்டு வர வச்ச ஒரு பெருமை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உண்டு. இன்னொன்னு என்னன்னா, அப்பெல்லாம் வந்து படங்கள் வர்றப்ப வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். இந்த படத்தை பசங்களோட சேர்ந்து கூட்டிட்டு போகலாம். இப்ப சாமி படம்னா மொத்தமா கும்பலா பெண்கள் எல்லாரும் குழந்தைகளோட போயிருவாங்க. பட் ஃபேமிலியா ஒரு படத்தை போறதுக்கு ரஜினி சார் படம் வந்திருக்கா அப்படின்னா ஓகேடா போலாம், கமர்ஷியலா இருக்கும், நல்லா ஃபைட்டு டான்ஸ் பாட்டு தத்துவம் மொத்தமா சேர்ந்து எந்த விரசமும் இல்லாம அந்த படத்தை வந்து பார்க்கலாம். அப்படிங்கிற படம் வந்து அப்பா அம்மா கூட வந்து பார்த்த படம் சிவாஜி. ஓகே, அதுதான் எங்க அப்பா அம்மா வந்து தியேட்டருக்கு கூட்டு போய் நானும் எங்க அப்பா அம்மா பார்த்த படம் சிவாஜி தான். வேற எந்த படத்துக்கும் எங்க அப்பா கூட்டு போன சிவாஜி படத்துக்கு எங்க அப்பா அம்மாவோட போன நீங்க சொன்னோன்னு எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரஜினி சாருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ரஜினி சாரை வந்துட்டு நீங்க ஒரு மீமாவும் ட்ரோலாவும் ஓகே இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில் எல்லாமே கண்டென்ட் போது 50 years ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவை ஆண்டுகிட்டு இருக்கலாம் அவ்வளவு சாதாரண விஷயம். இது மேல யாரும் பண்ணவும் முடியாது. ரிட்டையர்மெண்ட்டே ஆகலைங்க, கொடுக்க முடியாது. அவரே வந்து வாலண்டியரா வந்து விருப்ப ஓய்வுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு வார்த்தை. நான் அந்த மாதிரி விருப்பமா வந்து எடுத்துக்கிறேன்னா கூட அதை மக்கள் யாராவது அனுமதிக்க மாட்டாங்க. பிளஸ் அதுவும் வந்து அந்த முடிவை அவர் எடுக்க மாட்டாரு. ஸோ 70+ இயர்ல ஒரு மனுஷன் வந்து இண்டஸ்ட்ரியை ரூல் பண்றது வித் ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸ் கொடுக்கறது, பிளஸ் இவ்வளோ சேலரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய மதர் ஆக்டர்ஸ் கூட அந்த சேலரி ரீச் பண்றதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும்னு தெரியல. ஆனா அது அத்தனை வந்து இப்போ வரைக்கும் ரூல் பண்றதுங்கிறதே மிகப்பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபிலிமோகிராஃபில இருக்கிற இப்போ இருக்க என்னப்பா ஒரு ஜெயிலர் விட்டு கொடுக்குறாரு அப்படின்னு டக்குன்னு ஒரு லால் சலாம் பண்றாரு, இல்லை வேட்டையன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வேற வழியில் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி படங்கள் அமைஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் அப்படி இல்லை, ஒன்று எடுத்தா ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுற மாதிரி தான் ஒரு படங்களே இருக்கும். பழைய படங்கள்ல அவ்வளோ படங்கள் இருக்கு. எத்தனை பேர் வந்து 6-60 வரை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஜானி எத்தனை பேர் பார்த்து, கை குறுக்குங்க எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கான ஸ்கோப் உள்ள படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் உள்ள போனார். பணக்காரன், படிக்காதவன், உழைப்பாளி, வீரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. அதாவது நம்ம படம் தெரிஞ்சிருக்கும், பட் பேர் தெரியாம இருக்கும். அதெல்லாம் ஓஜி ரஜினி ஃபேன்ஸ் கேட்டா அப்படியே புட்டு வைப்பாங்க. இதெல்லாம் அந்த எஜமான் அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள். அந்த பீக் டைம்ல எனக்கு இந்த தளபதியோடைய அவருடைய ட்ரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது இண்டஸ்ட்ரி வந்து எதிர்பாராத ஒரு காம்போ. ரொம்ப அமைதியா சைலண்டா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பண்ணக்கூடிய மணிரத்னம், பயங்கர மாசா பயங்கர கமர்ஷியலா இருக்கக்கூடிய ரஜினி சார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காம்போல இணையறாங்க. அப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படியுமே வந்து ஏதோ ஒரு இருக்க போகுதுன்றது. பட் ஆனா அது மணிரத்னம் படமாவே இருந்தது. அதுல ரஜினியோடைய வேறு ஒரு பரிமாணத்தை வந்து இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் பார்த்தது. அதுக்கு அவர் எப்படி தயார்படுத்திக்கிட்டாரு, அது பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல நிறைய விஷயங்கள் ரிவ்யூ பண்ணாரு. பட் இருந்தாலும் அந்த பீக் டைம்ல இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. எனக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது, நான் ஏன் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கணும், நான் ஏன் யூ டர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் நார்மலாவே. பட் அதை அட்டம் பண்ணது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெரிய இதுவா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அவர் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் நின்றுட்டு கலர் ஆகட்டும், டிஜிட்டல் ஆகட்டும், இந்த கிராபிக்ஸ் ஆகட்டும், இது வரைக்கும் அவர் வந்து எல்லா ஃபார்மேட்லயும் நடிச்ச ஒரே ஹீரோ வந்து அவர் தான். இன்னும் ஏஐல மட்டும்தான் வந்து தலைவர் நடிக்கல நான் நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தலைவருக்கு வந்து இப்போ வந்து நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆகுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, தேவையே கிடையாது. நீங்க ஜெயிலர் மாதிரி அழகா ஸ்லோ மோஷன்ல வந்து அவர் நடந்து வந்த அவரு கூட அதை கிண்டல் பண்ணியிருந்தார். ரஜினிகாந்த் இந்த ஸ்லோ மோஷன் நடக்கிறாள், என்ன ஏன்ப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் இப்ப தேவை. இந்த கரிஸ்மேட்டிக் இந்த இதுக்கு மேல இன்னும் எந்த ஆர்டிஸ்டாலும் பண்ண முடியாது. 75 இயர் வரைக்கும் ஒருத்தர் ஹீரோவா நடிக்கிறதாகட்டும், என்டர்டெயின் பண்றதாகட்டும். நான் இதுல இன்னொரு பயங்கரமா சொல்லுவேன், சீரியஸா சொல்லணும்னா, இப்ப நீங்க நம்ம ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி ஜென்சிக்கு வந்து ரஜினி சார் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சில டயலாக்ஸ் தான் அப்படிதான் அவங்க வந்து அவரை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா ஒரிஜினலா 80s and 90s வந்து நம்ம பிளஸ்ட். ஏன்னா தி
மோஸ்ட் எப்படி சொல்றது அந்த லெவல் ஆஃப் பீக்ல இருந்த டைம்ல இருந்து வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம், ஆமா செலிப்ரேட் பண்ணிட்டோம். சோ அது எல்லாத்தையுமே வந்து கண்கூடா பார்த்து தியேட்டர்ல போய் அதை ரசிச்சு அதை என்ஜாய் பண்ண ஒரு கேட்டகரிக்குள்ள நாங்க வந்திருக்கோம். அது எல்லாருமே ஜென்சி மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதா உண்மை. சோ உங்களுக்கு அதோட அருமை தெரியல, புரிஞ்சு அப்படிங்கறதா நான் இந்த இடத்துல இப்பதாங்க அந்த ரீமேக், இந்த படம் ரீமேக், அந்த படம் ரீமேக் எல்லாம் போய் அப்புறம் ரஜினி சார் படம், அவர் எத்தனையோ படங்கள்ல ஹிந்தி படத்துல அமிதாப் பச்சன் சார் படம் தமிழ் ஆமா ஹாலிவுட்ல பண்ணிருக்காரு. நமக்கு எல்லாமே கொண்டு வந்து காட்டுற ரஜினி சார் படமா தான் நமக்கு தெரியும். அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் அதாவது கடந்த ஒரு 10 வருஷம் கிராஃப் எடுத்து பார்த்து ரஜினி சாருக்கு ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா கபாலிக்கு முன்னாடி இந்த பார்த்த வரைக்கும் லிங்கா சரியா போகல, அதுக்கப்புறம் ஒரு பெரிய செட் பேக். ஓகே கபாலில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தா திருப்பி காலா வருது, திருப்பி ஒரு செட் பேக் அமைது. ரஜினி சார் ரொம்ப நாள் பேசியிருந்த அரசியல் பாலிடிக்ஸ் போறாரு, கண்டிப்பா வரேன்னு சொல்ல வெற்றிடத்தை ஃபில் பண்றாங்கிறாரு, அப்புறம் வர முடியல. உடம்பு எத்தனை பேரு ஜென்யூனா நான் வரல, நான் வந்து ரசிகர்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், பட் அவங்கள வந்து என்னோட சுயநலத்துக்காக நான் ஒர்க் பண்ண விரும்பல, ஆல்ரெடி 2 பெரிய கட்சிகள் இருக்கு, எனக்கும் உடம்பு சரியில்லை, அவங்கள இதுக்கு நடுவில் கூட்டம் வந்து இது பண்றதுக்கு நான் விரும்பலன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்தாரு. நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தோற்று போயிருக்காங்க, இல்ல வேற மாதிரி போயிருக்காங்க, பட் வரேன்னு சொன்னேன், இப்போ வரலன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒதுங்கிட்டு ஒரு ஜென்யூனான ரீசன்ங்க. ஏங்க ஒருத்தர் 70+ இருக்கிறாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால உண்மையிலே இவ்வளவு இதுவா பண்ண முடியாதுங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறதே பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். சோ அத வந்து ரஜினி சார் அட்டெண்ட் பண்ணி தொடர்ந்து 96ல அவர் பீக்ல இருந்தப்ப அரசியல்ல எல்லா விஷயங்களும் அவர் வந்து பண்ணிருக்காரு. பட் அவர் சேஞ்சஸ்க்கு நிறைய ஒரு விஷயத்தையும் பண்ணிருக்காரு. 96 எலெக்ஷன்ல வந்து ஓபனாவே சப்போர்ட் பண்ணிருந்தாரு. அப்ப இருக்கிற எலெக்ஷன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இம்பாக்ட் வந்து அந்த ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அவரோட பேர் அடிப்படாம அந்த ஒரு அரசியலும் நகராது அந்த அளவுக்கு இருந்தாரு. பட் அவர் கட்சியா ஆரம்பிக்கலனாலும் ரஜினி அரசியலுங்கிறத பிரிக்க முடியாத ஒரு விஷயமாவும் மாறி போச்சு. அது வந்து கடைசியா வந்து அது வந்து ஒத்துக்கிட்டு வெளியே போனதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அப்படிங்கும் போது ஓகே வந்தாரு, திருப்பி ஒரு ஜெயிலர் ஹிட் ஆகுது, திருப்பி ஒரு டவுன்ஃபால் வருது. இந்த குதிரை ஓடிட்டு தாண்டா இருக்கும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அந்த சந்திரமுகியோட லிஸ்ட்ல சொல்லிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் யானை இல்லை குதிரை, யானை வேண்டாதான் ஏஞ்சிருக்கேன் ரொம்ப நேரமா, குதிரை டக்குன்னு ஏஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சக்சஸ் மீட்ல சந்திரமுகி சக்சஸ் மீட்ல விஜய் சார் சொல்லுவார், ஆடியன்ஸ்ல அப்படி சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுன்ஃபால் இருக்கு. ஒரு ரைஸ்னுன்னா ஒரு ஃபன் செட் இருக்க தான் செய்யும். அப்படிங்கும் போது பட் ஹவ் யூ ஃபினிஷ்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு, இந்த மாதிரி வந்து ஒரு கோலிவுட்டுக்கு ஃபேஸ் ஆஃப் கோலிவுட்டாக மாறி கோலிவுட்டை மொத்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் காட்டி எந்திரன் மாதிரி 2.0 படங்கள் மாதிரி ஒரே ஹீரோ இப்போ வரைக்கும் தோலை சுமந்துட்டு இருக்காருன்னு ரஜினி சார் தான். இதுக்கப்புறம் ஒரு இப்போ நம்ம தடுமாறுறோம்ல, இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, டாலிவுட்ல அவ்வளோ படங்கள் இருக்கு, அவ்வளோ ஹீரோஸ், அவ்வளோ பேக் டு பேக் படங்கள் வச்சிருக்கீங்க, உங்க ஹீரோஸ் என்ன வச்சிருக்கீங்க, ஏதாவது எடுத்து காமிங்கன்னு கேட்டா நம்ம கிட்ட ட்ராக்கா சொல்றதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இங்க இருக்கு. ஒரு பக்கம் வந்து கமல் சார் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, ரஜினி சார் தான் இப்போ ப்ராமினெண்டா நமக்கு ஓகே 2.0 வச்சிருக்கோம், அடுத்தது 173 படம் வந்து ராஜ்கமலோட கொலாபரேட் பண்ண போறாரு. அந்த செட் பேக் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு இவரு, சுந்தர்சி தப்பிச்சிட்டாரு அப்படிதான் சொன்னாங்க. பட் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்த அருணாச்சலம் படத்தோட காம்போ, ஒரு விண்டேஜ் ரஜினி சார் பார்க்க போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொன்னா அது நான் எனக்கு ரொம்பவே பர்சனலா என்னடா இந்த காம்போ அமையலைன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால இவ்வளோ ஒரு விஷயம் கொட்டுறதுக்கு அங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு படத்தோட சீரியஸை வந்து 4 சீரியஸா எடுத்துட்டு 4யுமே ஹிட் பண்ணி காட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அரண்மனை அப்படிங்கிற ஒரு சீரியஸை எடுத்துட்டு அதை 4th வரைக்கும், லாஸ்ட் இயர்ல வந்து ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் மூவில அரண்மனை 4 இருக்கு. இந்த வருஷம் பொங்கல் மதகத ராஜா தானே. சோ அப்ப எனக்கு என்னன்னா அந்த மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் ரொம்ப சாதாரணமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. அதை வந்து ஒருத்தர் அண்டர் எஸ்டிமேட் பண்றதை வந்து பிரதானமா இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆமா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ வரலாறுலாம் திருப்பி பார்க்கணுங்கிற புரட்டி பார்க்கணுங்கிற ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அண்ணாத்துல அது நடக்கல, பட் இதுல நடக்கும் நான் நினைச்சேன். பட் அதுவும் இப்ப நிறைய வேலை போகும்போது இப்ப ராம்குமார்னு பேசுறாங்க, ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க 73 அப்படிங்கும் போது 74 ரஜினி சார் அண்ட் கமல் சார் படம், அதுதான் கடைசி படம்னு சொல்றாங்க. அது எத்தனை பேருக்கு இதெல்லாம் வெளியில உருட்டுறதுதான். சோ காலம் வந்து நிச்சயமா அவங்க சைடு தான் அது பதில் சொல்லும். மேபி ஒருவேளை இந்த மொத்த இந்தியன் சினிமாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காம்போவா ரஜினிகாந்த் கமலஹாசன் 2 பேரும் இணைந்து ஒரு படம் நடிக்கும் போது அதுதான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு டாக்கா இருக்கும்.
ஏன்னா இது நடக்காதுன்றது கற்பனையில் நடத்திருக்கோம், ஏஐல வேணா பண்ணிக்கலாம். ஆனா ரியல் டைம்ல அது இணையிறப்ப அதோடைய பீக் வந்து வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எது எப்போ வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அவரோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலைவா. இந்த தலைவர் இது எல்லாமே ஒரே ஒரு ஆளை தான் சேரும். ஓகே, ரஜினி சார் தான். எஸ். ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச எவ்வளவு சீரியஸா உட்கார்ந்து வீடியோ பண்ணி பொறுப்பா உட்கார்ந்து எழுதிட்டு வந்து அந்த ஒவ்வொரு படங்கள் சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்கள் சொல்லுங்க, நான் எனக்கு பிடிச்ச படம் சொல்றேன். ஏன்னா இதுதான் இன்னைக்கு ஒரு இது. நம்ம எவ்வளவு பேர்ட்ட போய் திஸ் ஆர் தட் விளையாடி இருப்போம். நமக்கு விளையாண்டா நம்ம ரெண்டு பேரும் விளையாடி பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் முள்ளும் மலரும். பைரவி. பில்லா. அருணாச்சலம். ஜானி. பாஷா. முத்து. படையப்பா. சிவாஜி. எந்திரன். கூலி. காலா. ஜெயிலர். கபாலி. தர்மத்தின் தலைவன். ஊர்காவலன். தர்மதுரன். ஜானி சொல்லிட்டீங்க, முள்ளும் மரம் சொல்லிட்டீங்க, கை கொடுக்கும் கை. ஓகே, எஜமான். வீரா. சொல்லிட்டோம்ல. சொல்லிட்டீங்களா? நீங்க சொல்லிட்டீங்க. இல்லையே, சிவாஜி சொல்லிருப்ப, வீரா சொல்லிருக்க. ஓகே, உழைப்பாளி. வச்சிருந்த வச்சிருந்த நல்லவனுக்கு நல்லவன். ஓ அப்படி. ஓகே, முரட்டுக்கால. மாப்பிள்ளை. நல்லா இருக்குல்ல? ஓகே, மிஸ்டர் பாரத். பாபா. இது என்ன பயங்கரமான காம்போவா இருக்கு. இல்ல படத்துக்காக பண்றதா? இல்ல இல்ல இல்ல, நான் வந்துட்டு நீங்க என்ன படம் சொல்லுங்க, ஆப்போசிட்டா ஒரு ஜானர்ல ஒரு படம் சொல்லணும். நீ அப்படி விளையாடுறியா? அப்படி சொல்லிட்டு இருக்கு. இல்ல அப்படி இல்ல, பட் நடுவுல எல்லாம் வந்துட்டு என்ன வருதோ சொல்லிட்டு இருக்கேன். சரி, நம்ம தோத்துற கூடாது அப்படின்னு சொல்லி. ரங்கா. வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே, நீங்க என்னதான் 80s, நான் 90s. 87ல பிறந்து நான் 90sல எனக்கு 3 வயசு. அப்ப ஒரிஜினலா 90s கிட் நாங்க 95ல பிறந்து நான் 90s கிட் தான் இல்லன்னு சொல்ல. ஏன் 90sல எனக்கு 3 வயசு இருக்கிறப்ப அப்ப நான் 90s கிட் இல்லையா? எனக்கு புரியல. சரி, ஓகே. 85 இது என்னையா அநியாயம் மாதிரி. இதுக்காக ஒரு தனி டிஸ்கஷன் வைக்க நினைக்கிறேன். யார் ஒரிஜினலா 80s கிட், யார் ஒரிஜினலா 90s கிட் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம தனி டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஆல்ரைட், ஸோ ஜஸ்ட் படங்கள் மட்டுமா சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ஒரு கட்டத்துக்குள்ள மட்டும் அடக்க முடியாது. ஏன்னா படங்கள் மூலமா அவர் இந்த ரசிகர்களுக்கு கொடுத்த தாக்கம் வந்து அதிகம். கண்டிப்பா, என்னைக்கா இருந்தாலும் தோண்டு போயிட்டு நம்ம ஒரு நாள் உட்காரும் போதும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரஜினி சாரோட டைலாக் வந்துதான் செய்யும். டக்குன்னு போடா ஆண்டவனே பார்த்துலாம் டைலாக் ஆகட்டும், நம்ம இன்னொருத்தவங்கிட்ட சொல்லும் போது நல்லவங்க வாழுவாங்க, என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் அப்படிங்கிறதாகட்டும். மோட்டிவேஷன் தான் நம்ம தலைவர் போடாத பாட்டா என்ன, சிங்கம் ஒன்று புடப்பட்டது, படையப்பால வர பாட்டாகட்டும், வாழ்க்கையில் யாரும் படிக்கல பாட்டாகட்டும், அண்ணாமலை வர பாட்டாகட்டும், ஒரு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஒரு ரிவெஞ்ச்னாலும் நமக்கு அண்ணாமலை டைலாக் தான் ஞாபகமா. இந்த நாள் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுறது. படங்கள் மட்டும் இல்லாம அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஏஜ்ல அவருடைய ஃபிட்னஸ், இந்த ஏஜ்லயும் குறையாத கிரேஸ், எங்க அப்பா இந்த ஏஜ்லயும் குறையாத மாஸ். அவரோட நடைய பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. அவரோட நான் ஒரு 5 வருஷம் சின்ன பையன், ஆனா எனக்கு அவரோட வாக்கை பார்த்தா அவ்வளோ இதா இருக்கு, கரிஷ்மேட்டிக்கா இருக்கு. அந்த ஒரு ஸ்வாகா நடக்கிறது இருக்குல்ல, ஏஜே தெரியாத மாதிரி. அதெல்லாம் தலைவர் அதாவது அடிச்சுக்கவே முடியாது. இப்படி படங்கள் மட்டும் இல்லாம பல வகையிலே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 75th. ஸோ இந்தியன் சினிமா மட்டும் இல்ல, உலக சினிமா கண்டிப்பா அதுல வந்து சினிமாங்கிற ஒரு பேர் இருந்தா ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெயருக்கு இருக்கும், பெரிய இடம் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க சார், எங்களை வந்து இதே போல இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹாப்பி பர்த்டே ரஜினிகாந்த் சார்.